கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த டெய்லி டீல்ஸ் மூலிமா மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க தேவன் ஆசைப்படுகிறார். ஆமென். இங்க நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்துல சிக்கிக்கொண்டு உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், மாம்சத்தின் காரியங்களை சிக்கிக்கொண்டு நிறைய வாலிப்பிள்ளைகள் இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாம அந்த பாவத்தை இல்லது வெளியே வர முடியாம நிறைய வாலிப்பிள்ளைகள் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவன் பாவத்துல மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். ஆகையால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இதுல இருந்து வெளியே வரணும், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்துல நான் விட்டுணும், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ போராடி பார்க்கிறேன், ஆனா நான் விட்டா கூட இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேன்னு நினைத்து யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை விடுவிக்கவே இயேசு இன்னைக்கு உன்னோட வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த டெய்லி வசூல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலாக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமில்ல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் வச்சு அநேகருக்கு உங்களை கர்த்தர் பிரயோஜனமா வைப்பார். இங்க பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 119:9 வாலிபன் தன்னை எதனால் அவன் சுத்திப்படுத்திக் கொள்வான், வாலிபன் தன்னை எதனால் பரிசுத்தப்படுத்திக் கொள்வான்? தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுபடி நடப்பதுனா தானே. ஆமே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த வார்த்தைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுவிக்க உதவியா இருக்கும். அதே போல எத்தனோ வாலிப்பிள்ளைகள் இன்னைக்கு சபைக்கு போறதுல, ஜெபம் பண்றதுல, பைபிள் படிக்கிறதுல, அப்பா அம்மா கூட குடும்ப ஜபத்துல நீங்க கலந்து கொள்றதுல தான் நிறைய பாவம் உங்களை வாட்டி வதக்கிச்சு கொண்டிருக்கிறது. பாவம் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுமில்ல. ஆனா ஏசப்பா வாச்சுவது, வாலிபன் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுபடி வாழ்வதால் தன் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை நல்லா கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை டெய்லி வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை பாவத்திலிருந்து விடுதலாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு உங்களை மேல்மைப்பார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு உங்க வாழ்க்கையை திருப்புவீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? பாவத்திலிருந்து மன திரும்புவீங்களா? பிசாசின் அடிமையிலிருந்து ஒருவேளை நிறைய குடி பழக்கம், நிறைய போதை பழக்கம், நிறைய உலக சிச்சம்பம் உங்களை வாட்டி கொண்டிருக்குதா? எஸ்அப்பா, உங்களோட வார்த்தைப்படி வாழ, உங்களோட வார்த்தைப்படி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க வாலிப தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, எஸ்அப்பா, இந்த நல்ல வேலைக்கா ஸ்தோத்திரம். இந்த டெய்லி மூலியமா இந்த வார்த்தையை கேட்டு எந்தெந்த வாலிப தம்பி தங்கச்சி, எஸ்அப்பா, என்ன பாவத்திலிருந்து, பிசாசின் அடைப்பிலிருந்து, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் எஸ்அப்பா. இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, இந்த பாவம் என்னை ரொம்ப இருளாக்குது, என் வாழ்க்கையை இருளாக்கி வச்சுக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்ட சூழ்நிலை. எஸ்அப்பா, இன்னைக்கு உங்களோட வார்த்தையை ஊழியக்கார மூலியமா நான் கேட்ட சுவாமி, அந்த வார்த்தைப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்களோ அத்தனை பேரு சுவாமி உங்களோட வார்த்தை அனுப்பி அவங்களை விடுவிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களோட வார்த்தை அனுப்பி அவங்க எல்லாரும் சப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, விசுவாசத்து கொண்டிருக்கிற, ஜபித்து கொண்டிருக்கிற அத்தனை வாலிப தங்கச்சி வாழ்க்கையிலும், தம்பிகள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்க நாம மாத்திரமே பெற்றோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.